वंदनम श्री सत्य साई சாய்ராம். பகவானின் பொற்பாத கமலங்களுக்கு என்னுடைய அநேக கோடி நமஸ்காரங்கள். சாய்ராம், என் பேர் தன்ராஜ். நான் சிதம்பரத்துலேருந்து வரேன். நான் இப்போ எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு சுவாமியோட ரொம்ப கனெக்ட் பண்ணுற அஷ்டோத்திரம் ஓம் ஸ்ரீ சாயி பக்தவத்சலாய நமஹ. இந்த நாமாவோட அர்த்தம் என்னன்னா, சாய்ராம், பக்தர்களிடம் மிகுந்த அன்பு கொண்டவரே, உமக்கு எம்முடைய நமஸ்காரங்கள். நான் முதல்ல சமிதிக்கு இந்த ஷிரடி பாபா கோயில் வர ஆன்டி மூலயமா தான் போக ஆரம்பித்தேன். அங்கே போயிட்டு எவ்ரி வீக் பஜன் செஷன்ஸ், பால்விகாஸ் கிளாஸஸ் எல்லாமே அட்டன் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா என்னோட முடிஞ்ச சின்ன சின்ன சர்வீஸ் ஆக்டிவிட்டி எல்லாத்துலேயுமே நான் கலந்துக்கிட்டேன். அப்புறம் பால்விகாஸ் குழந்தைங்களுக்கு நாயன்மார்கள், ஆழ்வார்களுடைய கதைகள் எல்லாத்தையும் சுவாமியோட சேயிங்ஸோட ரிலேட் பண்ணி நான் ரொம்ப அந்த குழந்தைங்களுக்கு எனக்கும் ஒரு எந்தூசியாஸ்டிக்காக நான் அது சொல்லிட்டு இருந்தேன். அதே மாதிரி நான் சுவாமிக்கு எந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸ் அமைத்திலனாலும் ஒரு தீமேட்டிக் கான்செப்டாக அந்த ஆல்டர் டெக்கரேஷன் பண்ணுறது, டிஃப்ரெண்ட்டாக கார்லேண்ட் கோக்குறது, முக்கியமாக நான் சுவாமிக்கு கார்டு ஆஃபரிங்கை ஒரு மெயின் இதுவாக நான் வந்து எடுத்துப்பேன். பட்டியில் எப்படி ஒவ்வொரு ப்ரோக்ராமோட ஸ்டார்டிங் அப்பையும் சுவாமிக்கு அந்த கார்டு ஆஃபர் பண்ணுறாங்களோ, அதே மாதிரி சமிதியிலையும் நான் அந்த கார்டு ஆஃபரிங்கை வந்து ரெடி பண்ணி நான் வந்து எய்தர் நானோ இல்லை பால்விகாஸ் குழந்தைங்கள்ட்டையோ கொடுத்து அதை ஆஃபர் பண்ண சொல்லுவேன். அதை நான் சுவாமிக்கு ரொம்ப விரும்பி செஞ்சுட்டு இருந்தேன். சாய்ராம், சிதம்பரத்தில் ஜிவி ஸ்பெஷல் சில்ட்ரன் ஸ்கூலுங்கிறது ஒன்று இருக்குது. அங்கே மென்டல் டிசேபிலிட்டிஸ், காது கேளாத மற்றும் வாய் பேச முடியாத குழந்தைங்களுக்கு இங்கே சமிதியிலேருந்து போயிட்டு பால்விகாஸ் கிளாஸஸ், பஜன்ஸ், அப்புறம் மேக்ஸ் கோச்சிங்லாம் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த குழந்தைங்க வந்து ஒரு டான்ஸ் டீச்சர் மூலயமா டான்ஸும் வந்து கற்றுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு தடவை அவங்க ஸ்கூலோட ஆனுவல் ஃபங்க்ஷனுக்கு எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அப்போ அங்கே இருந்த காது கேளாத மற்றும் வாய் பேச இயலாத குழந்தைகள் வந்து நம்மளோட நேஷ்னல் ஆந்தமை வந்து அவங்களோட லாங்குவேஜில் ஒரு டான்ஸ் ப்ரோக்ராமாக வந்து அதை ஆஃபர் பண்ணாங்க. அப்படி நாங்கள் அதை பார்க்கும் போது நாங்கள் வந்து ஜூன் 2024 அப்போ எங்களோட டிஸ்ட்ரிக்ட்க்கு பத்தி யாத்திரா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கிடச்சிச்சு. ஃபஸ்ட்டு அந்த பத்தி யாத்திரை அப்போ என்னால் போக முடியுமானே தெரில. ஏன்னா என்னோட யூஜி எக்ஸாமினேஷன்ஸ் வந்து இருந்துச்சு. நான் சுவாமி கிட்ட அப்பே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். சுவாமி, இது என்ன பத்திக்கே என்னால் வர முடியுமான்னு தெரியலையே, எல்லாருமே போகிறாங்களே, நம்ம போக முடியலையே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். பட் சுவாமியோட டிவைன் கிரேஸ்னால, யூனிவர்சிட்டிஸ் இஷ்யூஸ், எக்ஸாம்ஸ் இஷ்யூஸ்னால அந்த டேட் கரெக்டாக அந்த 2 எக்ஸாம் டேட் மட்டும் போஸ்ட்பாண்ட் ஆச்சு. நான் அப்போ அது மூலயமா பத்திக்கு அப்போ நான் வந்து போகிறேன்ட்டு வந்து எங்கள் அங்கிள்கிட்ட சொன்னேன். அதுவே நான் ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்ஸாக சுவாமிகிட்ட வந்து எவ்ரி மூமெண்ட் தேங்க் பண்ணிருந்தேன். இந்த ஜிவி ஸ்பெஷல் ஸ்கூல் சில்ட்ரன் அங்கே பத்தியில் சுவாமியோட சேயிங்ஸ்லேயே கம்போஸ் ஆன ஒரு சாங்கை வந்து டான்ஸ் பர்ஃபார்மன்ஸாக யுனைட்டி இன் டிவைனிட்டி, யுனைட்டி இன் டைவர்சிட்டி அப்படிங்கிற 2 தீமில் கான்செப்டாக வந்து அவங்க வந்து டான்ஸ் ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஒவ்வொரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணும் போதும் நானும் கூட இருப்பேன். அவங்களுக்கு அந்த காஸ்டியூம் நடுவில் சேஞ்ச் பண்ணுறது, தேவையான திங்ஸ் எடுத்துகிட்டு போய் நடுவில் தரது, இது எல்லாத்துக்குமே நானும் என் பிரதரும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தோம். அப்படி இந்த டான்ஸ் ப்ரோக்ராம் போயிட்டே இருந்துச்சு. ஒரு பத்தி யாத்திரைக்கு ஒரு 10 நாள் முன்னாடி எங்கள் சமிதி அங்கிள் வந்து ஃபோன் பண்ணி இது மாதிரி வந்து தன்ராஜ், நம்மளோட டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு வந்து கார்டு ஆஃபரிங் வந்து சொல்லியிருக்காங்க, நீ வந்து கார்டு ஆஃபரிங் வந்து ரெடி பண்ணிவிடு அப்படின்னாங்க. நான் உடனே அந்த அங்கிள்கிட்ட திருப்பி கேட்டேன், அங்கிள் கார்டு ரெடி பண்ணி தரணுமா இல்லை நம்ம தான் ஆஃபரே பண்ணுறோமா அப்படின்னு கேட்டப்போ அங்கிள் அவங்க சொன்னாங்க, நீ தான் தன்ராஜ் ஆஃபரே பண்ண போகிற, அதனால ரெடி பண்ணிவிடு அப்படின்னாங்க. அந்த மூமெண்ட் அங்கிள் நீ கார்டு ஆஃபர் பண்ண போகிற பத்தியில் அப்படின்னு சொன்ன அந்த நிமிஷம் வந்து எனக்கு அதை கேட்ட உடனே நான் ஒரு நிமிஷம் அங்கிள்கிட்ட பேசவே இல்லை. எனக்கு அப்படியே கண்ணெலாம் ஒரு மாதிரி கலங்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நம்ம சுவாமிக்கு ஒன்னொன்னுத்தையும் அன்பாக அந்த இடத்துல நாம் வந்து அவருக்கு செய்கிறோம். சமிதியை வந்து நாம் சுவாமி அங்கே வந்து இருக்காரு அப்படிங்கிறத நாம் அதை உணர்ந்து செய்கிற போது அதை சுவாமி அதை பத்தியில் வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் அப்போ தான் பத்தி போகிறேன். அப்பே வந்து எனக்கு சுவாமி அந்த கார்டு ஆஃபரிங் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து ஒரு பெரிய கிஃப்டாக எனக்கு வந்து கொடுத்தாரு. இதனால தான் வந்து இந்த அஷ்டோத்திரத்தை வந்து நான் என்னோட ரொம்ப கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓம் ஸ்ரீ சாயி பக்த வத்சலாய நமக. இது என் சாய் SAI சாய் அஷ்டோத்திரம் அண்டை. சாயி மாத பிதா दीन बंधु सका, तेरे चरण में साई मेरा कोटि प्रणाम.